டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ நடந்து முடிஞ்ச NXT ஷோவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்பா. இன்றைக்கான கொஸ்டின் என்னன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச NXT ஷோவோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 9.1. அதை வந்து நான் தம்ப்நெயில்லே வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து ஷோ வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. உண்மையிலே NXT பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அண்ட் மண்டே நைட் ரா ஸ்மாக்டவுன் இந்த மாதிரி பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நம்பர் 1 ஓப்பனிங் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா டாக் மேட்சை போட்டாங்க. அண்ட் இந்த மேட்ச் என்னன்னா பிரேலி அண்ட் ஜூலியா வர்சஸ் அண்ட் ரோக்ஸானா அண்ட் ஜேடுக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே ரோக்ஸானா பேலஸோட டீம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டேக் மூவ்ஸ்லாம் பெர்ஃபெக்டாக வீசிக்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலே வந்து வேற லெவலாக இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் நான் சொன்ன மாதிரி தான் நடந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேலி அண்ட் ஜூலியா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல பிரேலி வந்து டேக் அடிச்சு அண்ட் தன்னோட ஃபினிஷிங் டாப் ரோப்லாம் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டுருப்பாங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் என்ன ஆகும்னா, ரோக்ஸா பேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அடிச்சு போட்டிருப்பாங்க பிரேலி. அண்ட் அவங்க தான் மெயினாக வந்து கடைசி வரைக்குமே ரோக்ஸா பேலஸை தாக்கிக்கிட்டு இருந்தாங்க. மேபி சான்சஸ் இருக்குது, இது வந்து சான்சஸ் தான். ஆனால் சொல்ல முடியாது. ராயல் ரம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை பிரேலி வந்து தள்ளி விடுறது அது ரோக்ஸானா கூட இருக்கலாம். அண்ட் அடுத்த வாரம் கூட உங்கள் ரெண்டுக்கான ஒரு ட்ரிபிள் ட்ரீட் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். சாரி, இது வெஞ்சன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரோக்ஸானா பேலஸ் கீழே வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்க எப்படியா பிரேலியை பார்த்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் தியரியோட கிரேசன் வாலர் செக்மெண்ட் தான். அண்ட் இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இப்போதைக்கு என்ன சொல்ல போகிறோன்னா, இந்த நாங்கள் எப்பயுமே வந்து பெரிய பிராண்டட் ஷோவில் தான் இருப்போம். ஆனால் இந்த டைமில் NXT வந்திருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அண்ட் லெட் மீ இன்ட்ரடியூஸ் த ஒபேஃபெமி, த நார்த் அமெரிக்கன் சாம்பியன், சாரி த வேர்ல்டு NXT சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் NXT சாம்பியன் வந்து வந்துட்டார். அண்ட் இப்போ இதுக்கு என்ன ஆஸ்டின் தியரி என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ரொம்ப அதிர்ஷ்டசாலிக்கண்ணா, அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்கஸ்ட் யுனைடெட் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்கிற. அண்ட் நாங்கள் வந்து ஒரு சில கொஸ்டின் கேட்கணும். அண்ட் இப்போதைக்கு நீ இந்த டைட்டில் வின் பண்ணிட்டா ஓகே, அது எல்லாமே வந்து இந்த மக்கள் எல்லாம் ஆசைப்பட்டாங்க அண்ட் கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டா ஓகே. ஆனால் அந்த இடத்துல ஆஸ்டின் தியரி இருந்திருந்தா நீ வின் பண்ணிருக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கிரேஸ் எல்லாரும் சேம் அதே தான், நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட் அவர் டாக் டீம் பார்ட்னர் அண்ட் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தகுதியான ஆள் தான். ஆனால் நாங்கள் வந்து இதுலேருந்து விலகியே இருக்கோம், நீ வந்து சாம்பியனாகவே இருந்துக்கோ அப்படின்னு பேசுறது. ஒபேஃபெமி ஓரளவுக்கு மேலே கடுப்பாகவே இருக்க மாட்டார். அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் வெளியே டிவிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். என்னோட உண்மை, அதாவது வெஞ்சன்ஸில் ஒபேஃபெமி வர்சஸ் ஆஸ்டின் தியரிக்கான ஒரு மேட்ச் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு ட்ரிக் வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்ல விடாமல் அடித்து தள்ளிடுவார் எல்லாத்தையுமே. ஆஸ்டின் தியரி கிரேசன் வாலர் எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டுவார். கடைசியில் ஒபேஃபெமி கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒபேஃபெமி அடிச்சு போட்டுவார் ட்ரிக் வில்லியம்ஸனை. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் டூ என்னன்னா, அதாவது ஈஸ்ட் டெம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த அதாவது நார்த் அமெரிக்கன் சாம்பியனில் ரிஜ் வின் பண்ண வேண்டியது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து குழப்பி விட்டுருப்பாங்க. அதனால வந்து ரிஜ் தோற்றுருப்பாரு. அண்ட் ரிஜ் இதை பற்றி பேசும்போது டக்குன்னு இந்த ஸ்டாக் வந்து இவங்கன்றதுக்கான ஒரு பஞ்சாயத்து ஆயிடுது, வார் ஆயிடுது. அண்ட் இவங்க ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே அடிச்சுக்கிறாங்க. அண்ட் இந்த மேட்ச் வந்து அடுத்த வாரம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் அதை இன்ஜூரோட உள்ளே ஏற்றி விட்றாங்க. அண்ட் வெஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் வெஸ்லி வர்சஸ் ட்ரிக் வில்லியம்ஸனுக்கான மேட்ச்சில் உண்மையிலே இன்றைக்கி நடந்த இந்த மேட்ச் எனக்கு வந்து ரெண்டாவது பிடிச்சுன்னு சொல்லுவேன். இந்த மேட்சோட எண்டிங் அந்த மாதிரி நடக்கலை. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங் வேற லெவலாக இருந்துச்சுங்க. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற எல்லா கடுப்பையும் தூக்கி வெஸ்லி மேலே காட்டிடுவார். அண்ட் போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருப்பார். ரெஃப்ரி ஒரு அளவுக்கு மேலே போடுக்க மாட்டார், 2-3 வாட்டி தள்ளி விடுவார். அதே மீறி அவர் வந்து திருப்பி அடிக்க அண்ட் இது வந்து பெல் அடிச்சு அதாவது வெஸ்லி வந்து வின் பண்ண வச்சுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வரும்போது சேரோட சேர்த்து அடித்து சேரை உடச்சி போட்டுருவாரு. அந்தளவுக்கு கடுப்பாக இருக்கார் நம்ம ட்ரிக் வில்லியம்சன். பெரிய வந்து சைக்கோவாக மாறிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு ட்ரிக் வில்லியம்சன் மட்டும் இல்லை, அண்ட் இதோட ஈத்தன் பேஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. அண்ட் ஆர்டராக போவோம். பேக் ஸ்டேஜில் ஒபேஃபெமி அவாகிட்ட வந்து பேசுகிறாங்க. ஏன்னா மேனேஜர்கிட்ட பேசும்போது என்னன்னா, நான் வந்து ஆஸ்டின் தியரி கிட்ட ஒரு மேட்ச் வந்து பண்ணணும்னு சேம் நீ வந்து கேட்குற மாதிரி தான் ட்ரிக் வில்லியம்சன் வந்து கேட்டான். அதனால் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது. நீனும் ட்ரிக் வில்லியம்சனும் ஒரு அதாவது டேக்காக இருங்க. ஆனால் ஆஸ்டின் தியரி கிரேசன் வாலர் ரெண்டு பேருமே அடுத்த வாரம் வந்து மேட்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி டேக் மேட்ச் வந்து கன்ஃபார்ம் போயிட்டாங்க. என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ரெண்டு பேருமே எதிரும் அண்ட் மோதிக்கிட்டு சாக போகிறாங்க. நம்பர் 3 இந்த ஷார்ட்ஸி வர்சஸ் நார்த் அமெரிக்கன் சாம்பியனுக்கான ஃபாலன் ஹென்ரிக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் நார்மல் நான் எதிர்பார்த்து தான். அண்ட் இந்த மேட்ச்சில் உங்கள் ஃபாலன் ஹென்ரி வின் பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஷார்ட்ஸி அதுக்குள்ளேலாம் வின் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். அண்ட் ஒருவேளை இந்த பெரிய ஷோவில் தான் இந்த மாதிரி சாம்பியன்ஷிப் மாறும். ஆனால் இந்த மேட்ச் வந்து நார்மல் மேட்ச் தான் இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஹென்ரி தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச்சை வந்து முடிச்சு விட்ருவாங்க. இந்த மேட்ச்சை முடிச்சுட்டுக்கப்புறம் தான் இருக்குது பஞ்சாயத்து. அண்ட் இதுக்கப்புறம் அவங்க டைட்டில் வந்து
நல்லா ரைஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு என்ட்ரன்ஸ் வரும். அண்ட் ரிங் சைடு போனதுக்கப்புறமா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பனி வந்துடுவாங்க. அண்ட் ஸ்டெப்பனி வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கும் போது இவங்க கொஞ்சம் கடுப்பாயிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அடுத்த வாரமே பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அடுத்து பேக் சைடில் ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதை மிஸ் பண்ணிடுறாங்க. இவங்க தரமாக வந்து செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்கன்றதுக்கான மேட்ச் நடந்து ஸ்டெப்பனி வின் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெலனி அண்ட் கார்மன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. கெலனி டைரெக்டாகவே சொல்லிடுறாங்க, நீ போன வாரம் சண்டை, அதாவது ஜேட் கூட சண்டை போட்டது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூழ்ச்சி தான், நான் வந்து உன்னை வச்சு ப்ளே பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அசிங்கப்படுத்தி விட்றாங்க. மித்தபடி உனக்கு எனக்கு எந்த தேவையில்லை, அதனால் நீ வந்து போயிரு அப்படின்னு வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. அடுத்த வாரம் உங்களோட மேட்சையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அண்ட் ஈத்தன் பேஜ் வர்சஸ் செட்ரிக் அலெக்சாண்டருக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நடந்த பேக் ஸ்டேஜில் அண்ட் அவா கிட்ட வந்து செட்ரிக் அலெக்சாண்டர் போய் இந்த பஞ்சாயத்தை நான் பார்த்துக்கிறேன், அசால்ட்டாக அவனை முடிச்சுடுவேன் அந்த மாதிரி தான் சொல்லிட்டாரு. ஆனால் இந்த மேட்ச்சு சரியான பெர்ஃபார்மன்ஸுங்க 2 பேருமே. அண்ட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டோம் செட்ரிக் அலெக்சாண்டரோட பெர்ஃபார்மன்ஸு அண்ட் அடியெல்லாம் கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்ம இந்த மேட்ச்சில் செட்ரிக் அலெக்சாண்டர் வின் பண்ணிடுவார் அப்படின்னு நினச்சோம். ஈத்தன் பேச்சையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதற விட்டாருன்னா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச்சு. அண்ட் இந்த மேட்ச்சில் லாஸ்ட் மினிட்ல என்ன ஆகுனா லாக் சப்மிஷன் மூவ் போட்டுப்பார். அண்ட் செட்ரிக் அலெக்சாண்டர் 3 சூப்பர் கிக் வந்து கொடுத்துருவார். அண்ட் டக்குன்னு ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஈத்தன் பேஜ் தன்னோட ஃபினிஷர் மூவை டக்குன்னு கவுண்டர் பண்ணி இந்த மேட்ச் வந்து முடிச்சுட்ருவார். அந்த மேட்சை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜோட அந்த நிற்கிற போஸ் சரியில்லை. நான் நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் எடுத்து மண்டையில் பொழந்துருவான்னு நினச்சேன். அண்ட் கரெக்டாக கார்னர் ரோப்பு கிட்ட இழுத்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்துடுறாங்க ஜீவன் எவன்ஸ். அண்ட் நீ வந்து யாருமே இதுக்கப்புறம் இன்ஜுரி பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவில் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் எவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேஜை அடித்து ஓட விட்டுறாரு ரிங் சைடில். அண்ட் இவங்களதுக்கான மேட்ச் அடுத்த வாரம் நடக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல அஃபிஷியலாக. அண்ட் அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேங்க ஈத்தன் பேஜ் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர், கரெக்டாக வந்து செட் ஆகுது. அண்ட் ஹீல்டன் ஸ்டோரி பர்ஃபெக்டாக செட் ஆகுதா இல்லைன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்பர் 4 பேக் ஸ்டேஜில் நான் சொன்னேன்ல, அதாவது நார்த் அமெரிக்கன் சாம்பியன் ஹாலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஷார்ட்ஸியை முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து என்னோட வெற்றியை வந்து இப்போ அதாவது கொண்டாடும் போது நீ வந்து சம்மந்தமெல்லாம் உள்ளன்ட்ட, எனக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு, உனக்கு கடுப்பாயிருச்சு, அதனால அடுத்த வாரம் எனக்கு பிறகு எங்கள் டீமில் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து உன்னை அடி ஆள் இறங்கியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அடுத்த வாரம் NXT-ல டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கிடையாது, மேட்ச் நடக்க போது இதில் வந்து 2 பேருமே ஒன்றா சேர்த்து விட்டுருக்காங்க. அண்ட் இது சமிட்னு போட்டிருக்கு, ஒருவேளை அந்த கான்டாக்ட் என்னன்னு தெரியல. அண்ட் கார்மன் வர்சஸ் கெலனிக்கான ஒரு மேட்ச், இதுவும் பேக் ஸ்டேஜில் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஸ்டாக் வர்சஸ் ரிஜிக்கான ஒரு மேட்ச், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் இல்லை, அந்த ரிங் சைட் கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் ஃபைனல் மெயின் இவெண்ட்டாக மெட்டாஃபோர் வர்சஸ் பியங்கா பிளரர் அண்ட் நயோமிக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் என்னன்னா மெட்டாஃபோர் எப்படியாவது தன்னோட NXT அதாவது டாக் டீம் சாம்பியன் NXT கொண்டு வந்தாலும் பிளான் பண்ணியிருக்காங்க நம்பர் 5. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போயுமே பியங்கா நயோமியோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் தான். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாஃபோரில் இருந்த லாஸ்ட் லெஜண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய ஹைப்பாக காணிச்சிருந்தாங்க. அவங்க உள்ள வந்தோடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பியங்கா வந்து பயப்படல. அண்ட் இவங்க 2 பேருக்கான ஒரு சண்டை தரமாக போய்கிட்டு இருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் மினிட்லேயும் பியங்கா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவங்க என்னது அந்த டாப் ரோப்லேருந்து அவங்க மூவ்ஸ் வந்து போட்டோன்னே அவங்க அமைதியாயிட்டாங்க. அண்ட் லாஸ்ட் எண்டிங் எந்த மாதிரி இருக்குன்னா, இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். அண்ட் லாஸ்டிங் எப்போயுமே தெரியும் இந்த டேக் மேட்ச் இந்த எப்படியுமே டைட்டில் மாற போகிறது கிடையாதுன்ட்டு அது கன்ஃபார்மே தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பியங்கா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் மிரட்டி விட்ருவாங்க. அண்ட் லாஸ்ட் லெஜண்டை தூக்கி வீசிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரே ஃபினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்ருவாங்க. அண்ட் டாக் ஃபினிஷர் மூவ் வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்ச்சை நான் அதை போட்டனே தெரிஞ்சிருச்சு முடிஞ்சுன்ட்டு. அண்ட் இன்னைக்கு நடந்த செக்மெண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. அந்த ட்ரிக் வில்லியம்சன் அண்ட் ஈத்தன் பேஜோட அந்த சைக்கோ மாதிரி ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வேறு லெவலு. உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அது உண்மையிலே வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க இவங்க வந்து இந்த செக்மெண்ட் இந்த ஹீல்டன் ஸ்டோரி கரெக்டாக நாள்ட்டு. அண்ட் ரோக்ஸனா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரேலியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தான், அதாவது ராயல் ரம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிரேலி வரும்போது ரோக்ஸனா ப்ளஸ் வந்து தள்ளி விடலாம். ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போகிற NXT ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேலி வராங்க. மேபி இந்த மாதிரி செக்மெண்ட் வச்சு அங்கே ஏதாவது ஒரு வார் மாதிரி நடக்கலாம், ஒரு கான்ட்ரவர்சி போகலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ரூமர்ஸ் தாங்க. அன்றைக்கி நடந்த அதான் சொல்கிறேன், இன்றைக்கி நடந்த செக்மெண்ட் வைஸும் சரி அண்ட் மேட்ச் சரி பெஸ்ட்டு ராஸ் மேக்டவுன் பார்த்த அளவுக்கு ஒருத்தா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் NXTக்கு இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் கொடுத்தது கிடையாது, 9.1. ஏன்னா உண்மையிலே ஈத்தன் பேஜ் அண்ட் ட்ரிக் வில்லியம்சன் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அதாவது என்னை ரொம்ப வந்து கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் அதனால தான் இந்த ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துட்டேன். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in my next video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.